வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வாரத்துக்கு என்னென்ன பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எப்போவுமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரிடுங்க. நான் சொன்னேன்றதுக்காக எடுக்க வேண்டாம். ஒன்ஸ் வந்து உங்களோட அனாலிசிஸ் கட்டாயம் தேவை. ஓகேங்களா? அல்லது தெரியல அப்படின்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் யாரையாவது கேட்டுக்கோங்க. அதுதான் எப்போவுமே நல்லது. ஏன்னா பணத்தை போடுறதுக்கு முன்னால் 2-3 தடவை யோசிச்சுட்டு கரெக்டான இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம வந்து பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஆல்செக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துருக்கிறேன். என்னோட டெக்னிக்கல் படி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் நான் வீக்லியில் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருக்கிறேன். ஆனால் வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ரவுண்ட் பாட்டம் கொடுத்துருக்கு. ஓகே, ரவுண்ட் பாட்டம் கொடுத்து இது வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஆல்ரெடி பிரேக் ஆகிடுச்சு. அடுத்த 2 வாரம் வந்து இது வந்து கீழே தான் வந்திருக்கு. அகைன் இது வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட்டு எப்படி போகும் அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ இதை பொறுத்த மட்டும் கரெக்டாக அந்த சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அகைன் மேலே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் ஹையை வந்து பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். இதை பண்ணுற பட்சத்தில் 820 வரைக்கும் ஃபஸ்ட்டு டெம்பரவரியாக போகும். ஓகே, இதை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் அடுத்த லெவல் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 880 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான எஸ்எல் மட்டும் நீங்கள் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது, எப்படி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு எப்படி போகுது அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்ல முடியும். எஸ்எல் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சில ஸ்டாக்ஸுக்கு வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். சில ஸ்டாக் வந்து ஹோல்டிங் பேசிஸில் நம்ம வச்சுட்டு இது பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மெத்தடில் தான் இது வந்து சொன்னேன். ஸோ பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா 820 20 தாண்டுது அப்படின்னா நல்ல மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 880 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த வேணால் எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே தான் வைக்கணும். பட் வீக்லி பேட்டர்ன் வைஸ் போக போகிறீங்க அப்படின்னா கீழே தான் வச்சாகணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்குங்க. செகண்ட் ஸ்டாக் வந்து ஆர்பிபிஎல். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இது வரைக்கும் இல்லாத ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன். அகைன் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா 280, அதுக்கப்புறம் வந்து 294 இந்த 2 லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 280 294 2 லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து நாவா. நாவை பொறுத்த மட்டும் இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 550 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் வந்து இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, பையிங் ப்ரெஷரோடு இருக்குது. அகைன் பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அல்லது என்ன ஆகும்னா டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ கவனமாக இருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஒண்டர்லா. ஒண்டர்லாவை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அகெயின் இந்த கேனலோட ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 1000 அப்படின்ற இடம் வரைக்கும் போகும். 1000 வந்து அதையும் தாண்டி மொமெண்ட் வேகமாக இருக்குது அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 1080 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 1080 அல்லது 50 80 போகலாம். ஓகே, 80 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான எஸ்எல் மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு வித் வால்யூமோட. கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வால்யூம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணேன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, இது சாரிங்க ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து நிறைய ஸ்டாக் இருக்குது. ஓகே, கிர்லோஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. KIRLPNU இந்த ஸ்டாக்கு. இது நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். ஒன்று வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேஜரான ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஆனால் பட் இது வந்து ஐ திங்க் மிட் கேப் ஸ்டாக் இது வந்து. ஸோ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் டேயில் தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணேன். இந்த கேனலோட ஹையை வந்து பிரேக் பண்ணுது. அதாவது 735க்கு மேலே என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 அல்லது 790 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது.
ஓகே. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 650 அப்படின்றத வச்சுக்கோங்க. சப்போஸ் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் வந்தால் கூட 695 அப்படின்ற லெவல் வரைக்கும் ரீடெஸ்ட் வந்துட்டு போகும், பயப்படாமல் இருங்க. ஓகேங்களா, இதுதான் இதோட மொத்த பேட்டர்ன். ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் உங்களுக்கு சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது என்ன ஸ்டாக்கு? கிர்ல். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து டிஷ் டிவி பார்க்கலாம். டிஷ் டிவி இந்த இடத்துல பிரேக் ஆகணும். ஓகே, இப்போ இதை வந்து கம்மி பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் பண்ணாமல் இருக்குது. இன்கேஸ் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 30 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25க்கு மேலே ஒரு 24.8க்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்போ 25னு வச்சுக்கோங்க. அதை பிரேக் பண்ணால் மட்டும் 30 வரைக்கும் போகும். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். அது பிரேக் அவுட் சம்டைம்ஸ் கொடுத்தது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா எந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுட்டு வெயிட் பண்ணுது அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் போகணும். பட் அதை அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. டிஷ் டிவி. அதேமாரி ரெயின் இண்டஸ்ட்ரி. ரெயின் இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி இந்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணுதுன்னா அகைன் வந்து அடுத்த லெவல் வந்து 220 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான எஸ்எல் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இது லாஸ்ட் டேவே என்ன நடந்ததுன்னா ஒரு கேப் அப் நடந்து அங்கேருந்து மேலே போய் கரெக்டாக ரெசிஸ்டண்ட்டில் போய் நிற்கி. இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 220 250 வரைக்கும் போகும். இதோ நோட் போட்டு வச்சுருக்கிறேன். பட் அப்படி பிரேக் அவுட் கொடுத்துட்டு இன்கேஸ் வந்தது அப்படின்னா அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் திருப்பி மேலே ஏறும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா, பார்த்துட்டு சேஃபாக வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க ரெயின் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் ஸ்டாக்ஸ். திடீர்னு பார்த்திங்கன்னா வேகமாக ஏறும், திடீர்னு வேகமாக இறங்கும். இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஃபெடரல் பேங்க். ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இது எப்போயோ போட்டு வச்சுதுங்க. ஓகே, இப்போ நான் இதை எடுத்துடுறேன். நம்ம இங்கே வந்துடலாம். ஃபெட் பேங்க்கு. ஓகே, ஃபெடரல் பேங்கை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எடுக்க போகிறது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து இது வந்து பிரேக் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அகைன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மெத்தடில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேனலோட ஹை அப்போ ஒரு 165 இருக்குது, 167 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 180 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எஸ்எல் வைக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஓகேங்களா, ஃபெடரல் பேங்க். சப்போஸ் இது பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் இதுக்குள்ளே வந்து சுற்றும், இப்படி போய் இப்படி போகும். ஓகேங்களா, ஸோ மொத்தத்தில் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன். அதேமாதிரி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ இது வந்து நான் பழசு போட்டு வச்சுருந்தேங்க. போட்டும்போது இந்த அளவுக்கு கன்சல்டேஷன் நடந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கல, தெரியுதுங்களா? நான் அவங்களுக்கு சொல்லும்போது ஸ்டாப் லாஸ் இந்த அளவுக்கு போட்டிருந்தேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்காமல் திருப்பி அங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, பிஐ இண்டஸ்ட்ரி பார்ப்போம். இதோட வந்து முடிச்சுக்கலாம். அடுத்து நான் ஃபர்தராக வேறு ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அடுத்து அப்டேட் பண்ணுறேன். பிஐ இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ அகைன் மேலே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. ஒரு 3800 வரைக்கும் போகும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 4000 வரைக்கும் போகிறதுக்கு 3900 வரைக்கும் போகும். ஓகேங்களா, இந்த லெவல் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் மட்டும் நீங்கள் பார்த்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போக ஃபர்தராகவும் ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் முடிஞ்சால் நாளைக்கு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மெம்பர்ஷிப்புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. மெம்பர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து நார்மலாக 199 வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து அவங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருவேன். ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட வேணும் அப்படின்னா அடுத்த லெவல் இருக்குது, 399 இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.